Hi friends, I am Mohan from Kishop Academy. So இந்த வீடியோ பதிவுல previous year questionோட part 6 தான் எடுத்துட்டு வந்திருக்கு. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்விகள் நிறைய இருக்கும். இது 2025 நடந்த தேர்வுல 2025 நடந்த ஒரு TNPSC தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி தாங்க பாருங்க போட்டுருக்காங்க. சரியா? So கீழ்க்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் அரசமைப்பு விதி 19 மூலம் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் அனைத்தும் நெருக்கடி நிலை காலத்தில் தானாகவே இடைநிறுத்தப்படும். அரசமைப்பு விதி 359 கீழ் சில உரிமைகளை இடைநிறுத்த குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு. சில உரிமைகள் இந்திய குடிமகனுக்கு மட்டுமே கிடைக்கும். இராணுவத்தில் பணியாற்றும் நபர்களுக்கு அடிப்படை உரிமைகளை வழங்க நாடாளுமன்றத்தில் அதிகாரம் உள்ளது. எங்கேயுமே சிலது தவிர எல்லாம் எதையுமே பார்த்த மாதிரியே இல்லையா? சரி, இங்கிலீஷில் நான் சொல்லிட்டேன், அது வரைக்கும் பாஸ் பண்ணி பார்த்துட்ருங்க. சூஸ் த இன்கரெக்ட் ஒன் ஃபார்ம் த கிவன் பிலோ. ஃபண்டமெண்டல் freedoms guaranteed by Article 19 are automatically suspended during emergency. The President has the power to suspend few rights under Article 359. Some of the fundamental rights are available only to citizens of India. The Parliament has to grant fundamental rights to persons serving in the armed forces. சரியா? தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதுல சிலது நீங்க பார்த்த மாதிரி இருக்கும், சிலது பார்க்காத மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா சரியானது. அரசமைப்பு விதி 19 மூலம் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் அனைத்தும் நெருக்கடி நிலை காலத்தில் தானாகவே இடைநிறுத்தப்படும். 19 கிலோ என்னென்ன வரும்? பேச்சுரிமை, கருத்துரிமை, ஆயுதங்களின்றி கூடும் உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை, இந்தியாவில் எந்த பகுதியில் வசிக்கும் உரிமை, நடமாடவும் தொழில் செய்யும் உரிமை, இது மாதிரி 6 இருக்கும். 6 வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி பீரியட்ல 352, 56 இந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தானாகவே நிறுத்திடுவாங்க. 20, 21 தான் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தவறானது இல்லை, சரியானது. இதற்கான ஆன்சர் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா 4 மட்டும் தவறானது, மற்றது எல்லாமே கரெக்ட். இங்க ஆர்டிகல் 359 கொடுத்திருக்காங்க இல்லையா சார்? 352 தெரியும், 56 தெரியும், 60 தெரியும். 360 என்ன அப்படின்னா பகுதி 3 இருக்கு இல்லையா, அடிப்படை உரிமைகள் இருக்கு இல்லையா? சரியா? சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, அடிப்படை உரிமைகள் இருக்கு இல்லையா? பகுதி 3 இருக்கு இல்லையா? பகுதி 3 தான் அடிப்படை உரிமைகள். அந்த அடிப்படை உரிமைகளை எமர்ஜென்சி அப்ப நிறுத்தலாம் இல்லையா குடியரசுத் தலைவர்? அந்த குடியரசுத் தலைவர் அந்த நிறுத்துறதுக்கான அதிகாரம் வழங்கக்கூடிய சரத்து தான் வந்து பாத்தீங்கன்னா 359. ஸோ ஆர்டிகல் 359 என்ன? அடிப்படை உரிமைகள் எமர்ஜென்சி டைம்ல, சரியா, அவசர காலங்களில் இடைநிறுத்த குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த அதிகாரம் தரக்கூடிய சரத்து தான் வந்து பாத்தீங்கன்னா 359. நோட் பண்ணி வச்சு. சரியா? இதுல 3வது என்னது? சில உரிமைகள் இந்திய குடிமகனுக்கு மட்டுமே கிடைக்கும். ஆமா, இந்தியாவில் வெளிநாடு வாழ் இந்தியர்களும் வசிப்பாங்க, இந்திய குடியுரிமை இல்லாதவர்களும் என்ன பண்ணுவாங்க, இங்க வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இல்லாத சில உரிமைகள் நம்மளோட சிட்டிசன்ஷிப்புக்கு மட்டும் கிடைக்கும். சரி, இதுவும் கரெக்ட். இராணுவத்தில் பணியாற்றும் நபர்களுக்கு அடிப்படை உரிமைகளை வழங்க நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்களா? அது தவறு. நீங்க இராணுவத்துல பணியாற்றினாலும் சரி, பணியாற்றினாலும் சரி, அடிப்படை உரிமைகளை அவங்களுக்கு உண்டு. அடிப்படை உரிமைகள் இல்லாத எதுவுமே கிடையாது. சரியா? அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாளைய வாரியங்கள் சட்டம்னு சில இருக்கும், அதன் மூலமாக அவங்களுக்கு அடிப்படை உரிமைகள் கொடுத்திருப்பாங்க. ஸோ நாடாளுமன்றத்துக்கு யாருக்கும் அடிப்படை உரிமைகள் வழங்கலாம் வழங்கக்கூடாது அதிகாரம்லாம் இல்லை. அடிப்படை உரிமைகள் எல்லாத்துக்கும் பொதுவானது. ஸோ தவறானது இது மட்டும்தான். ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10வதுல கொடுத்துருப்பாங்க, அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைத்துதல். 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தானாகவே நிறுத்தப்படுகிறது. எங்க? அவசர நிலை அறிவிக்கப்படும் போது. 352. ஸோ அந்த 359 இது பாருங்க நான் கொடுத்துருக்கேன். இந்திய அரசியலமைப்பு பிரிவு 309 அவசர காலங்களில் பகுதி 3 வழங்கிய உரிமைகளை அமலாக்குவதை நிறுத்துவதை பற்றி விளக்குகிறது. சரியா? ஸோ அவசர நிலை 359 எப்ப இது போடுவாங்க அப்படின்னா, அவசர நிலை பிரகடனம் போட்டாங்க 352 56 போட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப 359னா குடியரசுத் தலைவர் உத்தரவு கொடுப்பாரு, பகுதி 3ல வரக்கூடிய எல்லா அடிப்படை உரிமைகளையும் நிறுத்தி வைத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதுதான் கொடுத்திருக்காங்க. அந்த உத்தரவோட காலம் எவ்வளவு நாள் இருக்கலாமா? அவசர நிலை பிரகடனத்திற்கு காலத்திற்கு மட்டும்தான் செல்லுபடி ஆகும், மற்ற டைம்ல செல்லுபடி ஆகாது. சரியா? 359 எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கு தான் இந்த கேள்வி எடுத்துட்டு வந்தேன். சரியா?
சோ இரண்டாவது கேள்வி, அரசியலமைப்பின் குறிக்கோள் தீர்மானம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? அரசியலமைப்பின் குறிக்கோள் தீர்மானம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த தீர்மானத்தை எழுதியவர் அம்பேத்கர். இந்த தீர்மானம் ஜனவரி 22, 1947 அன்று அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியாவை இறையாண்மை உள்ள சோசலிச ஜனநாயக குடியரசாக அறிவிப்பதே தீர்மானத்தின் குறிக்கோள். இத்தீர்மானம் பின்னர் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையாக வடிவமைக்கப்பட்டது. பாஸ் பண்ணி பாருங்க. சரியா? எது சரியா இருக்குன்னு பாருங்க. நாம் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு வந்துடுறேன். Which of the following statement are the correct with respect objective resolution of Indian Constitution? The author of this resolution was Dr. P.R. Ambedkar. It was adopted by the Constituent Assembly on January 22, 1947. The goal of this resolution was to declare India as a sovereign, socialist, democratic republic. The resolution was later framed as the preamble of the Indian Constitution. சரியா? படிச்சிட்டீங்களா? ஸோ பார்க்கலாம். முதல்ல என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? குறிக்கோள் தீர்மானத்தை பற்றி என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? 1 மற்றும் 3 சரி, 2 4 1 4 1 3. 1 என்ன கொடுத்துருக்காங்க? இந்த தீர்மானத்தை எழுதியவர் டாக்டர் P.R. அம்பேத்கர்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. இந்த தீர்மானத்தை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஸோ அப்போ 1 தவறுன்னு தெரியும். 1 எல்லாத்துலேயும் 3லையுமே வருது. அப்போ இது மட்டும்தான் கரெக்ட். ஈஸியாக போட்டு போயிடலாம். சரியா? இருந்தாலும் ஆப்ஷனை பார்த்தலாம். 2 ஜனவரி 22, 1947. இங்க பாருங்க, இது 10th புக்ல கொடுத்ததுதான். 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை உள்ளது. சரியா? சோ அப்ப இது கரெக்ட். இப்ப 3 என்ன கொடுத்திருக்காங்க? இந்தியாவை இறையாண்மை உள்ள சோசலிச ஜனநாயக குடியரசாக அறிவிப்பதே இந்த தீர்மானத்தின் நோக்கம். கரெக்ட். இந்த தீர்மானம் தான் பின்னாடி என்ன அது முகவுரையா மாத்திருப்பாங்க. ஆனா ஆரம்பத்துல 47ல முகவுரை எழுதும் போது இதுல இந்த சமதர்ம சரியா அப்படிங்கிற வேர்டு இருக்காது. இந்த தீர்மானத்தின் குறிக்கோள் இறையாண்மை உள்ள ஜனநாயக குடியரசாக அறிவிப்பதே இதன் நோக்கம் அப்படின்னு தான் இருக்கும். இந்த சமத்துவம், சமய சார்பற்ற மக்களாட்சி, சமய சார்பற்ற மதச்சார்பற்ற, அப்புறம் சமத்துவம் அப்படிங்கிற 2 வேர்டு என்ன பண்ணுவாங்க? 42வது திருத்தத்துல சேர்த்துவாங்க. சரிங்களா? இங்க பாருங்க, 42வது திருத்தத்தின்படி முகவுரை திருத்தப்பட்டது. அதன் பிரகாரம் சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படிங்கிற 3 ஆட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த குறிக்கோள் தீர்மானம் இறையாண்மை உள்ள ஜனநாயக குடியரசு தான் இருந்திருக்கும். ஸோ அப்ப இதுவும் தவறு. அப்ப இது கரெக்ட். ஸோ அப்ப ஆப்ஷன் 2 4 எப்படி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? கொஞ்சம் பிசரடிச்சாலும் இந்த 1 இதுல வந்துருச்சுங்க ஆப்ஷன். எல்லாத்துலயும் 1 கொடுத்ததுனால நம்ம ஈஸியா இது பண்ணிடலாம். இல்ல எதுலயாவது 1 கொடுக்காம 2 3ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம இதை பார்த்த உடனே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்போம். ஸோ அப்படி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கேள்வி எடுத்துட்டு வந்தேன். இதுவும் 2025 தேர்வுல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. யூஸ்ஃபுல்லா இருக்கா? புது வெர்ஷன் தெரியுதா? சரியா? ஸோ அடுத்து 3வது கேள்வி பார்க்கலாம். ஈவேரா தொடங்கிய செய்தித்தாள்கள் மற்றும் இதழ்கள் தொடங்கிய வருடத்துடன் பொருத்துக. மேட்ச் த கரெக்ட்லி பெரியார் EVR started newspapers and journals with their year. குடியரசு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. சரியா? பொறுத்துங்க. ஃபர்ஸ்ட் எது தொடங்கி இருப்பாரு? குடியரசு. ஸோ 1925ல் குடியரசு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுக்கு அப்புறம் புரட்சி 34ல் வரும். சரி 33. புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை அடுத்தடுத்து வரும். 34 சரி 33 34 35. ஸோ பகுத்தறிவு 34, விடுதலை 35. குடியரசு பிறந்துச்சுன்னா புரட்சி வெடிக்கும், புரட்சி வெடிச்சாதான் பகுத்தறிவும் விடுதலையும் பிறக்கும் ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஸோ 2 4 3 1 இதுவும் 10th புக்ல இருந்தா எடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, 1925ல் குடியரசு பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியிருப்பாரு. அதுக்காக முதல்ல குடியரசு 25ல் ஆரம்பிப்பார்.
அதுக்கப்புறம் ரிவோல்ட்டிங்கிறது ஆங்கில பத்திரிகை 28. அப்புறம் புரட்சி பகுத்தறிவு விடுதலை. சரியா, இங்க பாருங்க, குறி குறி பூ பாவி பூபாவி புரட்சி பகுத்தறிவு விடுதலை. ஸோ இங்கிலீஷ்ல எப்படி வச்சுக்கலாம், KR பிபின்னு வருது, புரட்சி பகுத்தறிவு ரெண்டுமே இதான் வரும். சரியா, பூப்பாவின்னு ஆக வச்சுங்க. குடியரசு ஃபர்ஸ்ட்டுங்க, அடுத்தது பூப்பாவி புரட்சி பகுத்தறிவு விடுதலை 33, 34, 35. ரிவோல்ட் மட்டும் கொடுக்கல, ரிவோல்ட் 28ல வரும். சரியா, பாத்தீங்களா 10th புக்கு ரொம்ப முக்கியம், சமூக மாற்றங்களும் அதுல வரும். சரியா, ஸோ அடுத்து 4வது கேள்வி, உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி. ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டு பே பெனால்டி ஃபார் த வயலேஷன் ஆஃப் சால்ட் லா? இது அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தில் வரும், கடைசியா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, யாரு? தர்மம்மாள், ருக்மணி லட்சுமி, முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம். இந்த முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம் 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவதாசி சட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா தடை செய்யறதுக்கோசரம் பயங்கரமா போராடுனீங்க. தர்மம்மாள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் நிறைய விஷயத்துக்கோசரம் போராடி இருக்காங்க. இவங்களை பத்தி தமிழ் புக்ல எல்லாம் இருக்கும். சரியா, தர்மம்மாளும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். சரிங்களா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இந்த கேள்விக்கான ஆன்சர் சொல்லிடுறோம், உங்களுக்கு தெரியும். ருக்மணி லக்ஷ்மிபதி. சரியா, இங்க பாருங்க, உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமி. அப்படியே கொடுத்துருக்காங்க விடுதலை போராட்டத்தில், இந்த அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி, கேள்விக்குறி மட்டும் கொடுத்துட்டாங்க. சரியா, இந்த தர்மாம்மாள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு லேடி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர், அது மட்டும் இல்லாம நீதி கட்சியோட முன்னணி செயல்பாட்டெல்லாம் இருப்பாங்க. திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருந்திருக்காங்க. இந்தி திணிப்பு எதிர்ப்புல போராடி இருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து கல்வி கத்துக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. விதவைகளுக்கு மறுமணம் செய்து வச்சிருக்காங்க. தாதி மறுப்பு திருமணங்கள் செய்து வச்சிருக்காங்க. சரிங்களா, சென்னையில தமிழ் பெண்கள் மாநாட்டை நடத்தியிருக்காங்க. 1938 சென்னையில தமிழ் பெண்கள் மாநாட்டை நடத்தியிருக்காங்க. இந்த மாநாட்டுக்கு தலைமையேற்றவங்க வந்து பாத்தீங்கன்னா நீலாம்பிகை அம்மையார், மறைமலை அடிகளோட பொண்ணு. சரிங்களா, இந்த மாநாட்டில் தான் திராவிட கழக தலைவர் பெரியாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமசாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க. பெண்கள் மாநாடு 1938 நடந்த சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டத்தெல்லாம் பெரியாருக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்க. அதை கொடுத்தது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா தர்மம்மாள் தான் அதுல முக்கியமான ஒரு ஆளுமை. சரியா, ரொம்ப முக்கியமான கேள்வி, பார்த்து வச்சுங்க. இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமி தேவி. இதுல முத்துலட்சுமி அம்மையாரை பத்தி பாத்தீங்கன்னா நீங்க நிறைய இடங்கள்ல படிச்சிருப்பீங்க. சரிங்களா, அதே மாதிரி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு லேடி. ஸோ இந்த தர்மாம்மாள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீர தமிழன்னை அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. வீர தமிழன்னை, வீர தமிழ்தாய் அப்படிங்கிற ஒரு பட்டமும் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணி வச்சுங்க, கேட்கலாம், ஏன்னா பயங்கரமான மொழி ஆழ்வர். சரியா, அதே மாதிரி இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரை பத்தியும் நான் சில விஷயங்கள் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுங்க. நான் சொன்ன மாதிரி மூவலூர் ராமாமிர்த அம்மையார் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சமூக போராளி தான். சரிங்களா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா மூவலூர் அப்படிங்கிற கிராமத்துல பிறந்து வளர்ந்ததுனால மூவலூர் ராமாமிர்தம்னு இது பண்ணாங்க. தேவதாசி முறையை ஒழிக்க பாடுபட்டதுல முத்துலட்சுமி அம்மையாரோட தோளோடு தோல் நின்றவங்க யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம். இது 2024 நடந்த ஒரு தேர்வுல கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸ் ஆதரவாளராக இருந்து அதுக்கப்புறம் திராவிடர் கழகத்தில் சுயமரியாதை இயக்கத்துல சேர்ந்து அதற்கப்புறம் நீதி கட்சியிலே இருந்திருக்காங்க, சுயமரியாதையில இருந்திருக்காங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இவங்களும் கலந்துருக்காங்க. அதே மாதிரி அண்ணாதுரை அவர்களோட திமுகவோட பயங்கரமான சப்போர்ட்டர் இவங்க. சரியா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இவங்களோட பேர்ல வந்து பாத்தீங்கன்னா திருமண உதவி திட்டம் தமிழக அரசு கொடுத்துட்டு இருக்கு. சரியா, 5000 ரூபாய் 15000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா திருமண உதவி திட்டம், அது இவங்களோட பேர்ல தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரியா, தர்மம்மாள், மூவலூர் ராமாமிர்தம் நோட் பண்ணி வச்சுங்க. ருக்மணி லட்சுமிபதி ரொம்ப ரொம்ப முக்கியம். 2-3 தேர்வுல கேட்டாங்க இந்த கேள்வி. சரியா, அடுத்த கேள்வி 5வது கேள்வி பார்க்கலாம். கடைசி கேள்வி, இந்த வீடியோவோட கடைசி கேள்வி. சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. சுபாஷ் சந்திர போஸ்
இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். when was சுபாஷ் சந்திர போஸ் become the president of national congress? 1934, 37, 38, 40. சரிங்களா? அதாவது இந்திய சுதந்திர இயக்கத்தின் போது 1938வது ஹரிபுரா அப்படிங்கிற ஊர்ல நடந்துச்சு. அந்த ஹரிபுராவோட கூட்டத்துல போஸ் என்ன பண்ணிருப்பாரு? ஒருமனதா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். குஜராத் ஹரிபுரா நிகழ்வு. 1938. இதுல காந்தியோட ஆதரவாளரா பட்டாபி சீத்தமராயா அப்படின்னு ஒருத்தர் நிப்பாரு. அவரை எதிர்த்து போஸ் நிப்பாரு. போஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, காந்தியடிகள் நான் நிறுத்தின ஆளையே தோக்கடிச்சிட்டிங்களா, அப்ப எனக்கு மரியாதை இல்லையான்னு சொல்லிட்டு ஒத்துழைக்க மறுப்பாரு. அவர் ஒத்துழைக்க மறுத்ததுக்கு அப்புறம் 39ல என்ன பண்ணிடுவாரு? காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்துடுவார். 39ல அவர் வெளியே வந்துடுறப்பா, இல்லை எனக்கு செட் ஆகாது, காந்தியடிகள் நான் இருக்கனால ஒத்து வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி இவரே வெளியே வந்து ஃபார்வர்டு பிளாக் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிப்பார். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி தேர்வுல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 1938. சரியா? 1934ல் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்டா இருந்திருப்பார். ஸோ 34ல் யாரு? ராஜேந்திர பிரசாத். இது எங்க நடந்திருக்குன்னா மும்பையில நடந்திருக்கும். நோட் பண்ணி வச்சுங்க. சரியா? 37ல் யாரு பிரசிடெண்டா இருப்பாங்கன்னா ராஜாஜி அவர்கள். யாரு? ராஜாஜி அவர்கள். 34ல் ராஜேந்திர பிரசாத் மும்பை, 36ல் வந்து பாத்தீங்கன்னா 37ல் வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜி இருப்பார். சரியா? 1940 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் நிறைய நடைபெற்ற ஒரு நிகழ்வு. அப்ப காங்கிரஸ் செஷன் எப்ப இருக்கும், எங்க நடந்திருக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல நடந்திருக்கும். சரிங்களா? ராம்கார் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல 40ல் தான் வந்து பாத்தீங்கன்னா யார் இருப்பா? மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் இருப்பார். சரியா? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தகவல்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இவர் எந்த அமர்வுல இருந்தாருன்னா ஹரிபுரா அமர்வு, குஜராத்ல இருந்த ஹரிபுரா அமர்வு. சரியா? அதுதான் தேசிய திட்டமிடல் குழுவை நிறுவுவதில் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருப்பார். அவர் தலைமை உரையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மாகாணங்களில் உள்ள காங்கிரஸ் அமைச்சகங்கள் மகத்தான புரட்சிகர ஆற்றலை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஹரிபுரா அமர்வு 1938 ஞாபகம் வச்சு. ஸோ 5 கேள்வி பார்த்துருக்கோம். ரொம்ப தரவான கேள்வி. 1, 2, 3, 4, 5. சரியா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.